Good morning everyone. Today we are going to learn a supplementary story from Unit 2. The topic is A Set in the Dark. It was written by Sahi. A Set in the Dark அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அதனுடைய மீனிங் பார்த்தோம்னா இருட்டில் ஒரு துப்பாக்கி சத்தம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் அதில் கிடைக்கும். பட் ஆக்சுவலி திஸ் டைட்டில் இஸ் அன் இடியம். இதனுடைய மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ராங் கெஸ்ஸிங். எ ஷட் இன் த டார்க் அப்படின்றதுக்கான மீனிங் பார்த்தோம்னா தவறான யூகம் அப்படின்றது தான் அந்த டைட்டிலுடைய மீனிங். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா there are 4 characters. First one, Flip Slatterbee. Flip Slatterbee அவர் தான் இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய மெயின் கேரக்டர். அ மேன் ஹூ ஆஸ்பயர்ஸ் டு பிகம் அ பொலிட்டீஷியன். தான் ஒரு அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் அந்த ஃபிலிப் ஸ்லெத்தர்பி. செகண்ட் பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் சால்ட்பெயின் ஜாக்கோ. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அ ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி ஆஃப் ஹை ரேங்க். அதாவது அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் அந்த சால்ட்பெயின் ஜாக்கோ அப்படின்றவங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா பெட்டி. பெட்டி அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்ட்பெயின் ஜாக்கோ. அந்த அதிக செல்வாக்கூடிய அந்த லேடி இருக்காங்க இல்லைங்க, அவங்களுடைய சன் தான் இந்த பெட்டி அப்படின்றவங்க. ஃபோர்த் யாருன்னு பார்த்தோம்னா கிளாடி பீப்புள் கேசி. இவர் யாருன்னு பார்த்தா எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்லெத்தர்பி. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இல்லையா ஃபிலிப் ஸ்லெத்தர்பி, அவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த கிளாட் பீப்புள் கேசி அப்படின்றவர். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. எ ஷட் இன் த டார்க். Flip Slatterbee settled himself down in an almost empty railway carriage with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. He was born for Brilmena, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Saltpine Jacko. Honorio Saltpine Jacko was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Yorkshire. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பொலிட்டீஷியனாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பர்சன் ஃபிலிப் ஸ்லெத்தர்பை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது. நம்ம ஃபிலிப் ஸ்லெத்தர்பை வந்துட்டு ட்ரெயின் ஏறுறாரு. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரில் மேனர் அப்படின்ற பிளேஸுக்கு போகிறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் லண்டன். அங்கே போய் யாரை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி இருக்காங்க இல்லைங்களா, மிஸ்ஸஸ் சால்ட்பெயின் ஜாக்கோ, அவங்கள மீட் பண்ண தான் போய்கிட்டு இருக்காரு. See the next paragraph. The country of Yorkshire, or at any rate the eastern division of it, was of immediate personal interest to Philip Slatterbee. It was held for the government in the present parliament by a gentleman who did not intend to seek re-election, and Slatterbee was under serious consideration by the party managers as his possible successor, and with luck the seat might be held. அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மிஸ்ஸஸ் சால்ட்பெயின் ஜாக்கோ அப்படின்றவங்களுக்கு லண்டன் ஃபுல்லாமே செல்வாக்கு இருக்குது. எஸ்பெஷலி அந்த சாக்ஷயர் அப்படின்ற பிளேஸில் அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சாக்ஷயர் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வந்துட்டு அந்த பார்லிமெண்டரியில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாததால் நம்ம ஸ்லெத்தர்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஷாக்ஷயர் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு இவர் வேட்பாளராக போய் அங்கே நிற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. அவருடைய கட்சியும் அதுதான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக கூட சால்ட்பெயின் ஜாக்கோ அவர்கிட்ட வந்துட்டு ஸ்லெத்தர்பை ஹெல்ப் கேட்டு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட் கேட்டு கூட போகலாம். ஓகே, லெட்ஸ் see why he is going to meet her. The Saltpine Jacko influence was not an item which should be left out of consideration,
and the political aspirant had been delighted at meeting Honoria at a small and friendly luncheon party. Still more gratified when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. He was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி ஸ்லெத்தர் பி சால்பென்ஜாக்கோவை மீட் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட் கேட்க தான் அந்த ஹவுஸ்க்கு போகிறாரு. பிரில் மேனர் அப்படின்ற பிளேஸ்க்கு போய்கிட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லஞ்ச் பார்ட்டியில் சால்பென்ஜாக்கோவும் ஸ்லெத்தர் பியும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அங்கே விருந்துக்கு போகிறாரு. அதுவும் வந்துட்டு ஃப்ரைடே டு டியூஸ்டே, அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அண்ட் டியூஸ்டே, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் அங்கேயே தங்கி இருந்து விருந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும். அப்படி அந்த 5 நாள் நல்ல பேர் எடுத்துட்டோன்னா அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம ஷார்க்ஷயரில் நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸில் வந்துட்டு எம்பியாக நின்று கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பிரில் மேனர்ன்ற பிளேஸ்க்கு அந்த லேடி மீட் பண்ண ஸ்லெத்தர் பி போய்கிட்டு இருக்காரு. இவர் அங்கே போகும்போதே ரொம்பவும் உறுதியாக நம்பிட்டு தான் போகிறாரு. டெஃபினட்டாக சால்பென்ஜாக்கோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் அந்த பிளேஸில் வந்துட்டு எம்பியாக வின் பண்ணிடுவேன் அப்படின்னு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக தான் நம்பி போய்கிட்டு இருக்காரு. Let's see what happened. If he failed to find favor in her eyes, well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. Among the passengers dotted about on the platform, awaiting their respective trains, Slethar B espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. அதாவது இஃப் ஹி ஃபெயில் டு ஃபைண்ட் ஃபேவர் இன் ஹர் ஐஸ், ஒருவேளை சால்பென்ஜாக்கோ நமக்கு உதவி பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, இந்த லோக்கல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு என்னை ஒரே அடியாக அரசியலிருந்து விரட்டிடுவாங்க, அந்த லேடியோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்துட்டு பாலிட்டிக்ஸில் வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது அப்படின்றதையும் அவர் யோசிச்சுட்டு போகிறாரு. இருந்தாலும் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் போகிறாரு. ஸோ இது எல்லாமே ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கும்போது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெயினில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அமாங் த பேசஞ்சர்ஸ் டாட்டட் அபவுட் ஆன் த பிளாட்ஃபார்ம் awaiting their respective trains, Slethar B espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் நல்லா ஜன்னல் ஓரமாக ஒரு சீட் பிடிச்சி ட்ரெயினில் போய் உட்காந்துட்டார் நம்ம ஸ்லெத்தர் பி. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு அக்வைண்டன்ஸ் அப்படின்னா தெரிஞ்சவங்க, லைக் ஆ ஃப்ரெண்டு, சரிங்களா, ஒரு நல்ல பழக்கம் இல்லாத ஒரு மேபி அவர் வந்துட்டு அவர் கட்சியினுடைய உறுப்பினராக கூட இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ், அவருக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் கூப்பிட்டு ஜன்னல் ஓரமாக நிற்க வச்சு அப்படியே ஒரு சேட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும் ஏதாவது பேசலாமே அப்படின்றதுக்காக பேசிகிட்ருக்காரு. Oh, you're staying with Mrs. Salpenjacko for the weekend? Are you? I expect you will have a good time. I expect you will have a good time. She has the reputation of being an excellent hostess. She will be useful to you too. If that parliamentary project. Hello, you're off. Goodbye. அதாவது அந்த அக்வைண்டன்ஸ் அவருக்கு தெரிஞ்சவர் கூட வந்து பேசினார் இல்லையா, அவர்கிட்ட இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே போகிறேன் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் திரும்பி என்ன சொல்கிறாருன்னா, ஓ சால்பென்ஜாக்கோ மேடமை மீட் பண்ண போகிறீங்களா, இந்த வீக்கெண்ட் அவங்க கூட தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா, ஓகே இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அவங்க வந்துட்டு ரொம்பவும் செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ டெஃபினட்டாக அவங்கள மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அரசியல் சம்மந்தமாக அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே யூஆர் ஆஃப் அப்படின்னா அந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. குட் பை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்புறாரு. ஸ்லெத்தர் பி வேவ்டு குட் பை டு ஹிஸ் ஃப்ரெண்ட், புல்ட் அப் த விண்டோ அண்ட் டர்ன்ட் ஹிஸ் அட்டென்ஷன் டு த மேகசின் லைங் ஆன் ஹிஸ் லேப். அதாவது சரி ட்ரெயின் எடுத்துருச்சு கிளம்புறேன் அப்படின்னு இவரும் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. வேவ்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ், சரிங்களா, அந்த கையசிச்சு பை பை சொல்லிவிட்டு
இந்த ஜன்னலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இவருடைய கவனமெல்லாம் எந்த பக்கம் வருதுன்னா, ஒரு மேகசின், இவரோட மடியில் ஒரு செய்தித்தாள் இல்லை பேப்பர் ஏதோ ஒரு மேகசின் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. Let's see what happened in the train. He had scarcely glanced at a couple of pages. However, when a smothered curse caused him to glance hostilely at the only other occupant of the carriage, his travelling companion was a young man of about 22, with dark hair, fresh complexion, and the blend of smartness and disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரெயின் எடுக்க ஆரம்பிக்குது, ஸ்லெத்தர்பி மேகசின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 1 or 2 pages படிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு தனக்கு அந்த ஆப்போசிட் சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே இல்லை, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சரிங்களா? ஸ்லெத்தர்பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்துட்டு கொஞ்சம் வல்கராக, ஹீ இஸ் யூஸிங் சம் வல்கர் வேர்ட்ஸ், ரொம்ப ஹார்ஸாக ஏதோ ஒரு முணுமுணுத்துட்டு பேசிட்டு ரொம்ப கோவமாக ஏதோ தேடுற மாதிரி இருக்குது. அதை கேட்டு இவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவர் பார்க்க எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஸ்லெத்தர்பிக்கோட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பர்சன் கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு இருக்கும். அவர் வந்துட்டு நல்லா ஹேர் வந்துட்டு நல்லா பிளாக் கலரில் இருக்குது. ஆள் பார்க்க நல்லா உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவனோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனை பார்த்தாலே தெரியுது இவன் எங்கேயோ வந்துட்டு இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண போகிற ஒரு பர்சன் மாதிரி போய்கிட்டு இருக்கான் அப்படின்றத ஸ்லெத்தர்பிக்கு தெரிய வருது. ஸ்லெத்தர்பி கண்டினியூஸாக அவரை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. லெட்ஸ் see what happened. He was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existent object. From time to time, he dug a 6-penny bit out of a waistcoat pocket and stared at it ruefully. Then recommenced the futile searching operations. A cigarette case, matchbox, latchkey, silver pencil case, and railway ticket were turned out onto the seat beside him. But none of these articles seemed to afford him satisfaction. He cursed again, rather louder than before. ஸ்லெத்தர்பிக்கோட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு இருக்கும். அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு பயங்கர தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி அவருடைய அந்த வெயிஸ்ட் கோட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 penny காயின்ஸ் வந்துட்டு இவர் எடுத்து பார்த்துட்டு திரும்ப உள்ளே வைக்கிறாரு. மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சிகரெட் பாக்ஸு, மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டின்னு ஒரு சாவி இருக்குது. அது போக வெள்ளி பென்சில் டப்பா இருக்குது. அதெல்லாம் போக அவர் ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. அது எல்லாமே இருக்குது. அவர் என்ன தேடுறாரு அப்படின்றது தெரியல. ஆனால் இது எல்லாமே அவருடைய சீட் மேலே தான் கிடக்குது. அது போக அவருடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த 6 penny காயின்ஸ் வந்து எடுத்து பார்த்துட்ருக்காரு. அவர் அந்த பொருள் எதுவுமே தேடலை, எல்லாமே இருக்குது. அது போக வேறு ஏதோ தேடிட்டு இருக்காரு. முன்னே இருந்ததை விட இப்போ பயங்கர கோபமாக தெரிகிறாரு பார்க்குறதுக்கு. சரி, என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். The vigorous pantomime did not draw forth any remark from Sletherby, who resumed his scrutiny of the magazine. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி யாரோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு ஸ்லெத்தர்பி திரும்பவும் அவருடைய மேகசின் படிக்க ஆரம்பிக்கிறாரு. I say, exclaimed a young voice presently, I didn't. I hear you say you were going down to stay with Mrs. Alpenjacko at Brill Manor. What a coincidence. My mother, I'm coming on there on Monday evening, so we shall meet. I'm quite a stranger. Haven't seen the mother for 6 months at least. ஸோ ஸ்லெதர்பி மேகசின் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யங் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் எதுவுமே கேட்கல, தானாக அந்த 22 years பாய் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருந்தது கேட்டேன், நீங்கள் வந்துட்டு திருமதி அந்த மிஸ்ஸஸ் ஆல்பன்ஜாக்கோவை தானே மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நானும்
கம்மிங் மண்டே ஈவினிங் வந்துட்டு சால்ப் அண்ட் ஜாக்கோவை தான் மீட் பண்ண போகிறேன். ஷீ இஸ் மை மாம் அப்படின்னு, ஷீ இஸ் மை மதர் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. நான் கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவை சந்தித்து 6 மாதம் ஆகுது அப்படின்னா அவனாக வாண்டடாக வந்து சொல்கிறான். நீங்கள் எங்கள் அம்மாவை மீட் பண்ண போகிறீங்க, நான் உங்களை இந்த ட்ரெயினில் மீட் பண்ணியிருக்கேன், என்ன ஒரு கோ இன்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த பாய் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான் அந்த யங் மேன். ஸ்லேட்டர் பி மேகசின் ரீட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பாய் சொல்கிறத ஜஸ்ட் ஹீஸ் லிசனிங், கேட்டுக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 6 மாதமாக இவன் தன்னுடைய மதரையே பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். மேபி அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது பெர்ட்டி அப்படின்னு ஒரு நேம் வந்துச்சு இல்லைங்களா, மேபி அந்த பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அது பேர்ட்டியா இல்லையா, இல்லை சம்மதர் கேரக்டரா, இவர் நம்பினாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ட் 2ல் டிஸ்கஸ் பண்ணலாம். This is only end of part 1. Look for part 2 in the same playlist. Thank you.